ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்என் இன்ஃபோ. இன்றைக்கி நாம் ஹேக்கர் ரேங்கில் 30 டேஸ் கோட் சேலஞ்சில் டே 18 கியூஸ் அண்ட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸ்டாக் வந்து LIFO, அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுற எலிமெண்ட் தான் ஃபஸ்ட்டாக நமக்கு வெளியில் வரும். Q வந்து FIFO, அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுற எலிமெண்ட் தான் ஃபஸ்ட்டாக நமக்கு வெளியில் வரும். பாலிண்ட்ரோம் என்னன்னா, ஒரு வேர்ட், ஃப்ரேஸ், நம்பர் இல்லாட்டி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எய்தர் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட். நீங்கள் எப்படி ரீட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் பாலிண்ட்ரோம். இதில் எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமாக இல்லையான்னு செக் பண்ணணும். இந்த சேலஞ்சை சால்வ் பண்ணுறதுக்கு நாம் ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கணும். அதுக்கப்புறமா க்யூவில் வந்து நாம் என்க்யூ பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். அதே மாதிரியே நாம் ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா க்யூவில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் நாம் டிக்யூ பண்ணணும், அதாவது ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக்கில் இருக்கிற டாப் கேரக்டரை நாம் பாப் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கேரக்டருமே கம்பேர் பண்ணிவிட்டு இது சேமாக இருக்கிற வரைக்கும் நாம் டிக்யூ அண்ட் பாப் பண்ணிகிட்டே வருவோம். நம்மளுடைய கண்டெய்னர் எம்டி ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் நாம் கம்பேர் பண்ணிகிட்டே வருவோம். ஒருவேளை ஏதாவது ரெண்டு கேரக்டர் மேட்ச் ஆகலைன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோம் கிடையாது. கீழே இருக்கிற டிக்ளரேஷன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். ஒன்று ஸ்டாக், இன்னொன்று க்யூ. அடுத்து வாய்ட் புஷ் கேரக்டர் மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் நாம் ஸ்டாக்கில் புஷ் பண்ணணும். அடுத்து வாய்ட் என்க்யூ கேரக்டர் மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் நாம் க்யூவில் என்க்யூ பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். அடுத்து கேர் பாப் கேரக்டர் மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கில் இருக்கிற டாப் கேரக்டரை நாம் பாப் பண்ணணும். அடுத்து கேர் டிக்யூ கேரக்டர் மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு க்யூவில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரை நாம் டிக்யூ பண்ணணும், அதாவது ரிமூவ் பண்ணணும். இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா எஸ்ங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேரக்டரும் நாம் க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா நம்ம எழுதின கோட் கரெக்டாக இருந்து எஸ் வந்து பாலிண்ட்ரோமாக இருந்துச்சுன்னா தி வேர்ட் எஸ் இஸ் அ பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தி வேர்ட் எஸ் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ணணும். இதில் சாம்பிள் இன்புட் பார்த்திங்கன்னா ரேஸ் கார்னு கொடுத்துருக்காங்க. சாம்பிள் அவுட்புட்டில் தி வேர்ட் ரேஸ் கார் இஸ் அ பாலிண்ட்ரோம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் கோடிங் போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் அண்ட் க்யூவை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு ஸ்டாக் கேரக்டர் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். க்யூ கேரக்டர் க்யூ இஸ் ஈக்குவல் டு நியூ லிங்க்ட் லிஸ்ட். இப்போ நம்ம ஸ்டாக்கில் கேரக்டர் புஷ் பண்ணணும். அதுக்கு வாய்ட் புஷ் கேரக்டர் ஆஃப் கேர் சிஹெச் ஓப்பன் பிரேசஸில் ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் சிஹெச். அடுத்து க்யூவில் நாம் கேரக்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு வாய்ட் என்க்யூ கேரக்டர் ஆஃப் கேர் CH ஓப்பன் பிரேசஸில் Q டாட் ஆட் ஆஃப் CH. அடுத்து ஸ்டாக்கில் கேரக்டர் பாப் பண்ணணும். அதுக்கு கேர் பாப் கேரக்டர் ஓப்பன் பிரேசஸில் ரிட்டர்ன் ஸ்டாக் டாட் பாப். அடுத்து க்யூவில் இருக்கிற கேரக்டர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு கேர் டிக்யூ கேரக்டர் ஓப்பன் பிரேசஸில் ரிட்டர்ன் க்யூ டாட் பூல். இதில் நாம் ரிமூவ் பதிலாக பூல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். க்யூ வந்து எம்டியாக இருக்கும்போது ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். இதுவே பூல் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணும். மெயின் ஃபங்க்ஷனில் நமக்கு இன்புட் ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதே அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சொல்யூஷன் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறமா கேரக்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு புஷ் கேரக்டரோ என்கியூ கேரக்டரோ ஆப்ஜெக்ட் மூலியமாக கால் பண்ணியிருக்காங்க. அடுத்து பூலியனில் பாலிண்ட்ரோம் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்பில் பாப் கேரக்டரோ டிக்யூ கேரக்டரோ கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே ஈக்குவல் இல்லாமல் இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம் ஃபால்ஸ் ஆகி பிரேக் ஆகிடும். கடைசியாக நமக்கு ஸ்ட்ரிங்கு பாலிண்ட்ரோமாக இல்லையான்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துடுச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.